அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக இருந்தவர் 8ஆம் இடத்திற்கு அஷ்டமத்து சனியாக செல்கிறார். ஆக அஷ்டமத்து சனி என்பதால் அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். அனைத்து துறைகளிலும் தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். உடல் நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை தாங்கள் நேரடியாக சென்று சந்திப்பது மிகவும் நல்லது. வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகும். குடும்பத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் தங்களுடைய மன அமைதியை குறைக்கும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை ஒற்றுமை குறையும். பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் ஏற்பட்டு கையை கடிக்கும். பண தேவைகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்களிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் மங்களகரமான சுபகாரியங்கள் தாமதமாகும். பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் எதிரும் புதிருமாக இருப்பதால் மன கலக்கம் அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை தரகு, கமிஷன், ஏஜென்ட், ஒப்பந்ததாரர்கள், கான்ட்ராக்டர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பணம் கடனாக கொடுத்திருந்தால் அவ்வளவு சீக்கிரம் வர. அஷ்டமத்து சனியில் கடன் வாங்கினாலும் அவ்வளவு எளிதாக தாங்கள் அடைக்க முடியாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மந்தமான நிலவரம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் தடங்கலாகும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகம். பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். அரசியல் துறையில் எதிர்பார்க்கும் பெரிய பதவிகள் கிடைக்காவிட்டாலும் சின்ன சின்ன பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். தங்களை பற்றி வீண் வதந்திகள் வரக்கூடும். புகழ் செல்வாக்கு குறையலாம். கவனம் தேவை. விவசாயத்தை பொறுத்தவரை பயிர் விளைச்சல் சுமாராக இருப்பதால் பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கும். பூமி மனை போன்றவற்றால் சிறு சிறு வீண் செலவுகள் உண்டாகும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாகும். கலைஞர்களுக்கு நிறைய போட்டிகள் உண்டாவதால் வரவேண்டிய வாய்ப்புகள் அனைத்தும் குறையும். பண விஷயத்தில் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். கையில் இருக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். பெண்களுக்கு முக்கியமாக உடல் நலனில் அக்கறை தேவை. கணவன் மனைவியிடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட காரசாரமான விவாதம் வருவதால் ஒற்றுமை குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை உண்டாகும். நன்கு முயற்சி செய்து இறை வழிபாட்டோடு படியுங்கள். நல்ல மதிப்பெண்களை பெறலாம்.